காவல் நிலையம் செல்ல முற்பட்ட முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொலை வழக்கில் தொடர்புடைய பிரபாகரன் என்பவர் சத்திரப்பட்டி காவல் நிலையத்தை சூறையாடியதாக தகவல் வெளிவந்திருந்த நிலையில் தனது கூட்டாளியுடன் மதுபோதையில் சென்ற பிரபாகரன் காவல் நிலையத்தில் உள்ள பொருட்களை அடித்து நொறுக்கியிருந்தார். இந்நிலையத்தில் காவல் நிலையம் செல்ல முற்பட்ட முன்னாள் அமைச்சரான RB உதயகுமார் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்கிட கேட்கலாம். அருண், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சிந்துஜா, மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இருக்கக்கூடிய கல்லுப்பட்டி அருகே சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் நேற்று நள்ளிரவு முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் சிலர் காவல் நிலையத்திற்குள் புகுந்து எங்களது உறவினர்களை எதற்காக கைது செய்தீர்கள் என கூறி காவல் நிலையத்தில் இருந்த பொருட்களை அடித்து நொறுக்கி அங்கு இரவு பணியில் இருந்த தலைமை காவலர் பால்பாண்டியை தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். சம்பவம் குறித்து தகவலறிந்த போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அந்த பகுதியினுடைய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் RB உதயகுமார் சம்பவம் அறிந்து காவல் நிலையத்திற்கு செல்ல முயன்ற போது காவல்துறையினர் முத்துலிங்கபுரத்தில் அவரை தடுத்து நிறுத்தியதால் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் போராட்டத்தை தொடர்ந்து கைவிட மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் RB உதயகுமார் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்து பேரையூர் காவல் நிலையத்தை தற்போது அடைத்து வைத்திருக்கிறார்கள். நேற்று இரவு போராளி பிரபாகரன் என்பவர் தனது உறவினர்களை காவல்துறையினர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. அவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் வழக்கம் போல் காவல்துறையுடைய கண்காணிப்பில் அவர் இருந்து வருகிறார். இந்த நிலையில் அவர் குறித்து விசாரணை செய்வதற்காக கடந்த சில நாட்களாக அவரது வீட்டிற்கும் உறவினர்கள் வீட்டுக்கும் காவல்துறையினர் சென்றிருந்த நிலையில் அவர் இல்லாத நேரத்தில் காவல்துறையினர் வீட்டுக்கு சென்றதால் ஆத்திரமடைந்த அவர் நேற்று தனது கூட்டாளியுடன் மதுபோதையில் காவல் நிலையத்திற்கு சத்திரப்பட்டி காவல் நிலையத்திற்கு உள்ளே சென்று காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த அரசு பொருட்கள் காவல் நிலைய பொருட்கள் அனைத்தையும் அடித்து உடைத்து சேதப்படுத்தி இருக்கிறார். சேதப்படுத்திவிட்டு தப்பி சென்ற அவரை காவல்துறையினர் தற்போது தீவிரமாக தேடி வரக்கூடிய நிலையில் சம்பவம் குறித்து அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். தங்களுடைய பகுதிக்கு அசாதாரண சூழலானது நிலவி வருகிறது. காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையில் பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என்று காலையிலிருந்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் கூடி வந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அதிமுகவுடைய துணைத் தலைவர் RB உதயகுமார் சென்றிருக்கிறார். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அவரை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்திருக்க சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காவல் நிலையத்தில் அரசு அதிகாரிகள் அதே போல காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளும் தற்போது தொடர்ச்சியாக அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அந்த குற்றவாளியை பிடிப்பதற்காக தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்.